Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus and we are discussing Mahesh Dattani's play, Dance Like a Man. இப்போ டான்ஸ் லைக் அ மேன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளே. அந்த பிளேயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி மகேஷ் தத்தானி யாரு, அவரு என்ன மாதிரியான ரைட்டர் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருவோம். ரைட், மகேஷ் தத்தானி அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியன் இஸ் அ வெரி ஃபேமஸ் இந்தியன் playwright, director, actor, screenwriter, and he is considered to be foremost voice in the contemporary Indian English theatre. நமக்கு தியேட்டர் அப்படின்னு வரும்பொழுது இந்தியன் இங்கிலீஷ் தியேட்டர்ல ரொம்ப முக்கியமான ஒரு நபர். 1953 ஆண்டு பிறந்தவர். இன்னமும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் எங்க பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, he was born in Bangalore on August 7, 1958. பெங்களூர் அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிறவர். இவர் பார்த்தீங்கன்னா he actually studied in St. Joseph's College of Commerce, Bangalore. And then காமர்ஸ் அந்த காலேஜில் படிச்சுட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, he worked as a copywriter. காப்பி ரைட்டர் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன். அதுக்கப்புறம் he turned to theatre. அவர் நாடகத்துறைக்கு என்ன பண்ணாரு, அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்தாரு. அண்ட் என்ன பண்ணாரு, ரொம்ப ஃபேமஸா ஆனாரு. ஏன் ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் எழுதிய நாடகங்களில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருந்தது. என்ன, நம்பர் ஒன், அதுல there was deep psychological insight. ஒரு கேரக்டர் எடுத்தாருன்னா அந்த கேரக்டருடைய சைக்கலாஜிக்கல், அந்த சைக்கிக்குள்ளார போயிடுவார், மைண்டுக்குள்ளார போயிடுவாரு, அது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கலாஜிக்கல் இன்சைட்ஸ் நிறைய கொடுப்பாரு. நம்பர் டூ, எந்த கேரக்டர் எடுத்தாலும், அந்த எந்த ஒரு பர்டிகுலர் பிளே எடுத்தாலும் அங்க ஒரு சோசியல் கமெண்ட்ரி இருக்கும். இந்த சமுதாயத்தை பற்றி ஒரு கமெண்ட்ரி கொடுப்பாரு. அண்ட் தென் த தீம்ஸ் வில் பி வெரி வெரி போல்ட். ரொம்ப ஒரு போல்டான தீம்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் எழுதின ஒன் ஆஃப் த பிளேஸ்ல ஹி டீல்ஸ் அபவுட் ஹோமோசெக்சுவாலிட்டி. ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா LGBTQ பத்தி அதிகமாக எழுதியவர்கள் அப்படின்னா இப்ப எழுதும். ஆனா மகேஷ் தத்தானி எழுதி கொண்டிருந்த காலத்தில் அந்த ஒரு தீமை பத்தி யாரும் எழுத தயங்கினார்கள். ஆனா இவர் ஓப்பனா அதை பத்தி எழுதி இருந்தார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இந்த சமூகத்துல ஒரு டேபு டாபிக். அதை பத்தியெல்லாம் பேசக்கூடாது, அது ரொம்ப அசிங்கம்னு நினைச்ச விஷயங்களை, ஆனா இது மனித வாழ்க்கையின் ஒரு பாதி அப்படிங்கிறதுனால அந்த விஷயங்களை பத்தியெல்லாம் இவர் எழுதி இருக்கிறார். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? அப்போ பர்டிகுலரா அவர் எதை பத்தி ரொம்ப எழுதி இருக்கிறார் அப்படிங்கும்போது he has written about gender identity. he has spoken about, நமக்கு ரெண்டு ஜெண்டர் இருக்கும், மேல் ஜெண்டர், ஃபீமேல் ஜெண்டர், நியூட்ரல் ஜெண்டர் அப்படின்னு ரெண்டும் இல்லாதது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரி. அதை பத்தி யாரும் அதிகம் பேச மாட்டாங்க. அவங்களுடைய உணர்வு நிலைகளை பத்தி பேச மாட்டாங்க. இப்போ அவங்களை எப்படி இந்த உலகம் பார்த்தது, நம்ம வச்சிருக்கிறதே டான்ஸ் லைக் அ மேன் அப்படிங்கிற ஒரு பிளே கொடுத்துருக்காங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் என்ன நடனம் ஆட வேண்டுமோ அந்த நடனத்தை தான் ஆண் ஆட வேண்டும். பரதநாட்டியம் ஆண் ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாது? அதற்குள்ள இருக்கக்கூடிய அடவுகள் அப்படிங்கிற அதுல இருக்கக்கூடிய நுவான்சஸ் என்னவாகும் அப்படின்னா, யூ ஹாவ் டு பி லைக் அ ஃபீமேல். அப்ப உங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாமே ஒரு லாங் ஹேர் வளர்க்கணும். அப்ப இன்னைக்கு லாங் ஹேர் அப்படிங்கிறது ஃபேஷன் ஆயிடுச்சு மென்னுக்கு. ஆனா ஒரு காலத்துல லாங் ஹேர் வளர்த்து அந்த ஒரு மாதிரி ஒரு அடவுகள்லாம் வரும் பொழுது நீங்க இட் அப்பியர்ஸ் லைக் அ ஃபீமேல். அப்ப இங்க ஒரு அப்பா பையன்கிட்ட சொல்றாரு, டான்ஸ் லைக் அ மேன். இஃப் யூ வாண்ட் யூ டான்ஸ் லைக் அ மேன் ஆர் டோன்ட் டான்ஸ் லைக் அ உமன். த டான்ஸ் பரதநாட்டியம் இஸ் ஒன்லி ஃபார் விமென் நம்பப்பட்ட ஒரு காலத்துல நமக்கு ஜெயராஜ் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காரு. அவர் பரதநாட்டியத்தை உயிர் மூச்சாக நினைக்கிறார். ஆனா அவங்க அப்பா அவரை எப்படி வீழ்த்தலாம், இந்த பரதநாட்டியம் ஆட விடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மருமக பெண்ணையே தன்னுடைய மகனுக்கு எதிராக திருப்பி விட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஒரு கான்ஃபிளிக்ட கிரியேட் பண்ணி விட்டு அவனை என்ன பண்றாரு, அவனுடைய இன்ட்ரெஸ்ட, பரதநாட்டியம் மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட குறைச்சு அவனுடைய லைஃப் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பிளே கொண்டு போவாங்க. அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எழுதிய ஒரு ரைட்டர் மகேஷ் தத்தானி. Are you there, teachers? Did you understand that?
நார்மலா ஒரு ரைட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் ரைட்டர் பீப்புளை ஃபோக்கஸ் பண்ணும். இவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹி ஃபோக்கஸ் மிடில் கிளாஸ் இந்தியன் லைஃபை தன்னுடைய ரைட்டிங்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாரு. பர்டிகுலர்லி ஹி வாஸ் எக்ஸ்ப்ளோரிங் த டென்ஷன் பிட்வீன் மாடர்னிட்டி அண்ட் ட்ரெடிஷன். நவீனத்துவத்திற்கும் ஏற்கனவே இருந்த அந்த ட்ரெடிஷன் ஆர்த்தடாக்சி பிலீஃப்ஸுக்கும் இடையே ஒரு டென்ஷன் இருந்துச்சு. அதை பத்தி இவர் தன்னுடைய நாடகங்களில் எழுதினார். ரொம்ப முக்கியமான பிளே என்னென்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்துருவோம். வாட் ஆர் தி மேஜர் பிளேஸ் ரிட்டன் பை மகேஷ் தத்தானி அப்படின்னு எடுக்கும்போது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டான்ஸ் லைக் அ மேன். இந்த வேர்ட் தான் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. இது ஆக்சுவலா யூஜிடிஆர்பி சிலபஸ்ல இருந்தது. டெட் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க இருந்தது. ஆனா இது கொஞ்சம் அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இப்ப பிஜி டிஆர்பி லெவலுக்கு நமக்கு வந்து அதை கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்காங்க. அப்ப ஒருவேளை அடுத்த யூஜிடிஆர்பிக்கு முன்னாடி அந்த சிலபஸை ரிவைஸ் பண்ணாலும் பண்ணுவாங்களா. அதனால நம்ம ஒருவேளை இதெல்லாம் பாஸ் பண்ணி நீங்க போயிடுவீங்க. ஒருவேளை நீங்க ட்ரெயின் பண்ணும் பொழுது யூஜிடிஆர்பிக்கு ட்ரெயினர் ஆகலாம், பிஜிடிஆர்பிக்கு ட்ரெயினர் ஆகலாம். அதர் தேன் பீயிங் அ டீச்சர் யூ கேன் ஆல்சோ பி ஆஃப் சம் ஹெல்ப் டு த அப்கமிங் ஆஸ்பைரன்ஸ். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்பயே நீங்க அலர்ட்டா இருக்கலாம். இது அங்க இருந்து இங்க மூவ் பண்ணியிருக்காங்க, அப்ப அங்க இதை ரிமூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நவ் கம் டு டான்ஸ் லைக் அ மேன். இந்த டான்ஸ் லைக் அ மேன் அப்படிங்கிறதுல வாட் இஸ் த ஃபோக்கஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் பர்டிகுலர் டைப் ஆஃப் டான்ஸ் கால் பரதநாட்டியம். டான்ஸ் லைக் அ மேன்ல எந்த பர்டிகுலர் டான்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறாரு? வாட் இஸ் த டான்ஸ் தட் இஸ் ஃபோக்கஸ்ட்? பரதநாட்டியம். அப்ப பரதநாட்டியம் அப்படின்னு வரும் பொழுது பாரம்பரியமாக யார் பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தால் இந்தியா நம்ம நாட்டுல? விமென் வேர் ஆக்சுவலி டான்சிங் பரதநாட்டியம். பர்டிகுலர்லி பரதநாட்டியம் உடைய அந்த ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா இது கோவில்களில் ஆடப்பட்ட ஒரு நடனம். அந்த காலத்துல கோயில்கள் அப்படின்னு வந்தீங்கன்னா அந்த கோயில்கள்ல முக்கியமான திருவிழாக்களில் ஆடப்பட்ட ஒரு நடனம் பரதநாட்டியம். அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவர் அடியார்கள் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் விமனை வந்து என்ன பண்ணிருந்தாங்க, செலக்ட் பண்ணி கோயில் பணி செய்வதற்கு அப்படின்னு விட்டுருந்தாங்க. இப்ப அந்த கோயில் பணி செய்யக்கூடிய அந்த பெண்கள் கடவுளுக்காக நேர்ந்து விட்டவர்கள், அந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்டவர்கள், அவர்கள் மட்டுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அப்புறம் நாளடைவுல என்ன ஆச்சு அப்படின்னா இந்த தேவர் அடியார்கள் வேற மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அவங்கள வந்து வேற மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒரு காலகட்டத்துல எப்படி நம்பப்பட்டது அப்படின்னா இது பெண்களுக்கு மட்டுமான நடனம். அப்ப இந்த பரதநாட்டியம் அப்படிங்கிறது அந்த கோயில் அப்படிங்கிற செட்டப் குள்ளர இருந்த பெண்கள் மட்டும் ஆடக்கூடியவர்கள். அப்ப அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருந்தது. இதை வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட ஆட தயங்கிய ஒரு காலம் இருந்தது. ஆனா மிகவும் அருமையான ஒரு நடனம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்த போது இத ஆண்கள் ஆடலாமா அப்படிங்கும் போது ஆட எந்த ஆண்களையுமே யாருமே சப்போர்ட் பண்ணல. ஏன்? அந்த அது பெண்களுக்கான ஒரு நடனம், அந்த நளினம் எல்லாம் அங்கே இருக்கும். அப்ப ஒரு ஆண் ஆடினா என்ன சார் பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த ஆண் வந்து தன்னையே பெண்ணாக பாவித்து கொண்டு நடனம் ஆட வேண்டும். He has to mentally prepare to be like a woman, feel like a woman and dance like a woman. அப்ப என்னவாகும்? ஆட்டோமேட்டிக்கலா அவனுடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபெமினைன் மூவ் ஆயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கலா இந்த உலகம் அவனை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த ஸ்டோரியில there is a father who plots against his son who aspires to be a Bharatanatyam dancer. பையனுக்கு பரதநாட்டியம்னா உயிர். அப்ப அந்த பரதநாட்டியம் ஆடுவதற்காகவே அவர் என்ன பண்றாரு, இன்னொரு பெண்மணியோடு பழகுகிறார். அந்த பெண்மணியும் பரதத்தை உயிராக நினைக்கக்கூடியவர். அப்ப ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க, ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனா அப்பா வந்து இந்த பையன் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா நீ பரதம் ஆடாத, ஒரு வேலை ஆடணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஆணை போல் நடனம் ஆடு, ஆண்களுக்கான ஒரு சில டான்ஸ் இருக்கு அந்த டான்ஸ் ஆடு, இந்த பரதநாட்டிய பெண்களுக்கான நடனம்னு சொல்லும்போது அவர் கேட்கல. கேட்காத போது என்ன பண்றாரு, அப்பாவை விட்டு பிரிந்து போகிறார். தன்னுடைய மனைவியுடைய வீட்டுல போய் குடியேறுகிறார். ஆனா அப்பா என்ன பண்றாரு, விடல. எப்படியாவது இந்த பையன்
இவர் வந்து ஒரு பழமைவாதி. அப்ப அந்த பழமைவாதி என்ன பண்றாரு, இந்த பையனை எப்படியாவது ஒரு ஆணாகவே இருக்க வைக்க வேண்டும், பெண்ணாக அவன் முழுசா மாற ஆரம்பிக்கிறான். ஏன் மாற ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, அந்த பரதநாட்டியம் முழுசா ஆட கத்துக்கணும். அப்படிங்கும்போது ஒரு பரதநாட்டிய மாஸ்டர் கூட்டி வரணும். அப்ப அந்த பரதநாட்டிய மாஸ்டர் எப்படி இருக்காருன்னா, அவருமே ஒரு ஃபெமினைன் அப்பியரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். ஒரு லாங் ஹேர் வச்சுட்டு அவர் நடை உடை பாவனை எல்லாமே ஒரு ஃபீமேலுக்கான ஒரு அப்பியரன்ஸ் இருக்கு. இதை பார்த்தோன்னா அப்பாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன், அவர் வந்து ஒரு மிலிட்ரி பேக்ரவுண்ட்ல இருந்தவர். ஏன், அவர் கலோனியல் ஆர்மியில ஒர்க் பண்ணவரு. அப்ப ஒரு மேன்னா அந்த மேன்லினஸுக்கான அடையாளம் இருக்க வேண்டும்னு நம்பக்கூடியவர். ஆனா இவருடைய பையன் வந்து அப்படியே ஒரு பெண்மணிக்கு ஒரு பெண்ணாக மாறிக்கொண்டு வருகிறான்னு நம்ம நம்புறாரு. அப்ப தன்னுடைய பையனை ஆணாக இருக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மருமக பெண்ணோட சேர்ந்து என்ன பண்ற, பிளாட் பண்றார். என்ன அப்படின்னா, அவருடைய மருமக பெண்ணோடைய ஆஸ்பிரேஷன் அவருக்கு புரியுது. வாட் இஸ் ஆஸ்பிரேஷன் ஆஃப் த in-law? She wants to become one of the best dancers in பரதநாட்டியம். அப்ப பெஸ்ட் டான்சர் ஆகணும், ஆல்ரெடி அவ ஸ்கில்டு தான், இன்னும் ஒரு நல்ல ட்ரெயினர் இருந்தா she will become one of the best பரதநாட்டியம் டான்சர்ஸ். அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பரதநாட்டியம் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எங்க இருந்து கத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர் இஸ் அ தேவதாசி, ஒரு டெம்பிள் தேவதாசி இருக்கிறாங்க. அவங்க தான் இதுல எக்ஸ்பர்ட். அந்த டெம்பிள் தேவதாசிய நான் உங்களுக்கு ட்ரெயினர் ஆக்கி விடுறேன், நீ வந்து நல்லா கத்துக்கோ, எப்படியாவது என் பையனை இந்த நீ என்ன பண்ற, இந்த பரதநாட்டியத்தின் மீது இருக்கக்கூடிய நாட்டத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும், அதை லூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகள்கிட்ட கேட்கிறா. அவளும் என்ன பண்றா, she becomes highly selfish, she accepts the offer and she tries to boss over the husband. அண்ட் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கு எல்லாருமே வந்து தன்னுடைய மனைவியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி she wins name and fame. ஆனா இவர் என்ன பண்றாரு, இவருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கிடைக்காதனால தன்னுடைய திறமையை காட்ட முடியல அப்படின்னா he becomes an alcoholic. இதுதான் ஒரு ஜெனரேஷன் ஆஃப் ஸ்டோரி. அடுத்த ஜெனரேஷன் ஸ்டோரியில உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இவளுடைய மகள், இந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பிறக்கக்கூடிய மகள், அவ எப்படி இருந்தா அப்படின்னா, அவ ஏறக்குறைய அம்மா சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் செய்யற மாதிரி ஒரு பொண். அவளுமே பரதநாட்டியத்துல சிறந்தவளாக விளங்குகின்றாள். ஆனா அவ அம்மா மாதிரி ரொம்ப செல்ஃபிஷா இல்ல, ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விமனா இருக்கிறா. இதுதான் ஆக்சுவலா டான்ஸ் லைக் அ மேனுடைய த கிரக்ஸ். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? ஸ்டோரி சொல்லி முடிச்சு அப்படிங்கிறீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, he wrote a work called Final Solutions, which was actually published in 1993. It's about the communal tension between Hindus and Muslims. அதுக்கப்புறம் தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா எழுதியிருக்கிறார். தாரா பப்ளிஷ் in 1990. It focuses on gender discrimination. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ஆண் பெண் அப்படிங்கிற விஷயங்கள், அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசினாரு. அப்புறம் பிரேவ்லி ஃபாட் தி குவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளே எழுதினா 1991ல. அதுக்கப்புறம் ஆன் த மக்கி நைட் இன் மும்பை, இன்னைக்கு LGBTQ அப்படிங்கிற அந்த அமைப்பை பத்தி ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க, அந்த குரூப்பை பத்தி ரிசர்ச் பண்றவங்க இந்த பர்டிகுலர் பிளேவை எடுத்து ரிசர்ச் பண்றாங்க. Because this is the first Indian play, one of the first Indian plays to deal openly with homosexuality. அதுக்கப்புறம் 30 Days in September, which was published in 2001, it addresses child sexual abuse and the effect of child sexual abuse, how it affects the psychology of a child. அதை பத்தி பேசி இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, where did I leave my burqa, பர்தா எப்படி எடுத்துட்டாலும் சரி, where did I leave my பர்தா அப்படிங்கிறது, it is about a partition. அந்த பார்ட்டிஷன், அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸை பத்தி பேசிய ஒரு பிளே. அதற்கப்புறம் ஒரு ரேடியோ பிளே எழுதியிருந்தார் in 1997. it is Do the Needful. ஓகே. அப்புறம் 7 Circles Around the Fire in 2010. again a radio play. இந்த ரேடியோ பிளேன்னு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நெட்ல இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. which of the following is a radio play அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. அதற்கப்புறம் the big
Fat City in 2016. It is a dark comedy about urban violence and crime. இதை பத்தி எல்லாம் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்ப நம்ம ரைட்டரை பத்தி இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன மாதிரி, இந்த மகேஷ் தத்தானி அப்படிங்கிற ரைட்டர் என்ன மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கி இருக்கிறார் அப்படிங்கும்போது, we come to know that this writer Mahesh Dattani has won Sahitya Academy Award in 1998. எந்த புத்தகத்திற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் த புக் ஃபைனல் சொல்யூஷன் அண்ட் அதர் பிளேஸ். இட்ஸ் அந்தாலஜி. அந்த அந்தாலஜிக்காக வாங்கி இருக்கிறார். அதற்கப்புறம் he also received the British Council's Charles Wallace Scholarship, and அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he went to study and develop new theatrical work at Oxford University. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் அங்க ரிசர்ச் பண்ணாரு. அங்க அந்த தியேட்டரை பத்தி ஒரு சில ஆய்வுகள் செய்து அங்க ஆய்வேடுகள் சமர்ப்பித்தார். அதற்கப்புறம் 2003ல மகேஷ் தத்தானி received the National Film Award for the Best Feature Film in English. எப்படி சார் அவருக்கு அந்த அவார்டு கிடைச்சது அப்படின்னா, இவருடைய நாடகம் இருக்கு இல்லையா, டான்ஸ் லைக் அ மேன், which was made into a movie. அந்த மூவிக்காக நேஷனல் ஃபிலிம் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் ஃபீச்சர் ஃபில்ம் இன் இங்கிலீஷ் அந்த அவார்டு வாங்கினாரு. இந்த மூவியை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, the movie was produced by லிலட் டுபே அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் who are the ones who acted? The famous Bharatanatyam actor, Bharatanatyam dancer Shobana and Arif Sakaria. இவங்க ரெண்டு பேரும் இதுல நடிச்சிருக்கிறான். ஷோபனா சொல்ல வேண்டியது இல்லை, பயங்கரமான ஒரு டான்சர், பரதநாட்டியம் டான்சர், பரதநாட்டிய உயிர் மூச்சா நினைத்தக்கூடியவங்க. அவங்க இந்த பர்டிகுலர் மூவியில ஆக்ட் பண்ணி இருக்காங்க. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? Did you get all this information, teachers? Yes, sir. இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா, மகேஷ் தத்தானி எவ்வளவு தூரம் ஃபேமஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, த டைம் மேகசின், அந்த மேகசினும் இந்தியா டுடே மேகசின்லயும் என்ன பண்ணாங்க, his name is included as the India's most influential cultural personality. இந்தியாவில் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் கல்ச்சரல் பர்சனாலிட்டி அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இவரது பெயரும் இணைக்கப்பட்டது. நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதுல இவருடைய பெயரை ப்ராமினெண்டா. இவரு இப்ப என்ன சார் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, இன்னைக்குமே நிறைய டிராமா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல he frequently speaks in TEDx. இது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்ல he is speaking and he is working as a cultural commentator, often invited to speak on topics related to theater, gender, identity and social injustice. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டிராமாவை பத்தி, தியேட்டரை பத்தி பேசும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, வாட் ஆர் த தியேட்டர் மூவ்மெண்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு லிஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, அங்க ஒரு முக்கியமான தியேட்டர் மூவ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் பிளே பென் தியேட்டர் கம்பெனி இன் பெங்களூர். பிளே பென் தியேட்டர் கம்பெனி. அந்த பிளே பென் தியேட்டர் கம்பெனியோடைய ஃபவுண்டர் யாரு அப்படின்னா, இட் இஸ் மகேஷ் தத்தானி. Is information clear, teachers? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? Now we are getting to getting little deeper. உள்ள போய் இன்னும் கொஞ்சம் பார்க்க போறோம். We are going to get to know something more about the play. நமக்கு கொடுக்கப்பட்ட play என்ன? Dance Like a Man. சரி, when was this play written? Dance Like a Man, when was it written அப்படின்னு கேட்டீங்கன்னா, it was written in 1989. இப்ப இந்த பிளேவை ஏன் சார் இந்த பிளேவை இவர் எழுதினாரு? எந்த பிளே எழுதும் போதும் ஒரு ஆத்தர் ஒண்ணு ஏதாவது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒன்னு அவர் பர்சனல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா இருக்கும், அல்லது அவர் யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொண்ட விஷயமா இருக்கணும், அல்லது படித்து தெரிந்து கொண்ட விஷயமாக இருக்க வேண்டும். அப்ப இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, மகேஷ் தத்தானி அவர் வந்து தன்னுடைய மிட் 20s he was interested in learning பரதநாட்டியம். மிட் 20s what was the passion of Mahesh Dattani? பரதநாட்டியம்.
பரதநாட்டியம். அப்ப அவரை பரதநாட்டியம் கத்துக்க போகும்போது மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய ஃபேமிலியில இருந்த மெம்பர்ஸ், அவருக்கு தெரிந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இது வேண்டாம் அப்படின்னு அவரை தடுக்க முயற்சி பண்ணாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பரதநாட்டியம் டான்சர், ஒரு ஆண் வந்து பரதம் ஆடுவது என்பது ஆண்மைக்கு இழுக்கு அப்படின்னு கருதப்பட்டது. அந்த ஆண் வந்து எப்படியாவது பெண்ணாக தன்னையே பாவித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஒரு பெண்ணாக அவன் உணர்வான், அப்படியே பெண்ணாக மாறிடுவான். அப்ப அந்த மாதிரி ஒரு உணர்வு நிலை அவனுக்கு வந்துருச்சுன்னா, அவனுடைய அங்க அசைவுகள் எல்லாமே ஒரு பெண்ணுக்கான அசைவுகளா மாறிடும், ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அதனால வேண்டாம் அப்படின்னு அவர் என்ன பண்ணாங்க, தடுக்க முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சிகள் எல்லாமே அவர் உள்வாங்கினாரு. அதை தான் என்ன பண்றாரு, இந்த பிளேக்குள்ளார கொண்டு வர்றார். அந்த எதிர்ப்புகள் யார் பக்கத்துல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஃப்ரம் த பேட்ரியார்கி. யாரெல்லாம் அந்த ட்ரெடிஷனை முன்னிறுத்துகிறார்களோ, பாரம்பரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பாரம்பரியமா இது பெண்களுக்கான கலை, ஆண்களுக்கான கலை இல்லை. ஆண்கள் என்ன பண்ணலாம், குத்தாட்டம் போடலாம், பரதநாட்டியம் ஆடுறது வேணாம். ஆண்களுக்குன்னு ஒரு சில டான்ஸ் இருக்கு. உன்னுடைய அந்த ரஃப் அண்ட் டஃப் நேச்சரை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ஒரு சில டான்ஸ் இருக்கு. மார்ஷியல் ஆர்ட்ஸ் போ, அந்த பக்கம் போ. பரதநாட்டியம் பக்கம் வராது, பொம்பளை பிள்ளைங்களுக்கான ஆட்டையா. ஏன்னா நளினம், அடவுகள் எல்லாமே பெண்கள் தான் கொடுக்க முடியும். ஒருவேளை ஆண் அதை முயற்சி செய்தால் அவன் பெண்ணாக மாறி விடுவான், அல்லது இன்பிட்வீன் மாதிரி ஆயிடுவான், டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி ஆயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சில ஒரு ஆங்ஸைட்டி இருந்தது, ஒரு அசம்ஷன் இருந்தது. இந்த அசம்ஷன் ஒரு தவறான அசம்ஷன் அப்படிங்கறத தான் மகேஷ் தத்தானி இந்த பிளே மூலியமா நமக்கு சொல்ற. Did you understand the backdrop of the play, teachers? He was very passionate about pursuing Bharatanatyam, as you will find in the protagonist of this play, Jayaraj அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பார். அவரும் பரதநாட்டியம்னா உயிரா இருப்பார். ஆனா அவரை சுத்தி ஒரு எதிரி கூட்டமே இருக்கு. என்ன கூட்டம் அப்படின்னா, அவங்க அப்பா. அந்த அப்பா வந்து தன்னுடைய இவருடைய மனைவியோடு, ஜெயராஜனுடைய மனைவியோடு சேர்ந்து ஒரு சதித்திட்டம் தீட்டுகிறார். என்ன வினை, ஒரு ஆணாகவே வைக்க வேண்டும், பெண்ணாக அவன் மாற முயற்சி பண்ணிட்டு இருக்கான், அவனை விடக்கூடாது அப்படின்னு ஒரு சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். அப்ப அவர் கடைசி வரைக்கும் என்ன ஃபீல் பண்ணாரு அப்படிங்கிறது தான் அந்த பிளே. ரைட். இப்போ இந்த பிளே வந்து அவர் 1989 மகேஷ் தத்தானி எழுதினார். சரி, எங்க ஸ்டேஜ் பண்ணாங்க, எப்ப ஸ்டேஜ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டினா வரும். இதுதான் யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்த போது கேட்டாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பிளே, when was it first staged? It was first staged at a particular what is a place. என்ன place அப்படின்னா, சௌதியா மெமோரியல் ஹால், which is in Bangalore. சௌதியார் மெமோரியல் ஹால். ஒரு சில பிளேசஸ்ல ஒரு சில ஹால்ஸ் இருக்கும், ஒரு சில சிட்டிஸ்ல. அங்க பாத்தீங்கன்னா இந்த டிராமாஸ் எல்லாம் ஸ்டேஜ் பண்ணுவாங்க. இப்ப ட்ரிச்சிக்கு நீங்க வந்தீங்கன்னா தேவர் ஹால் அப்படின்னு ஒரு ஹால் இருக்கு. அந்த காலத்துல இருந்த பெரிய பெரிய நடிகர் எல்லாமே அங்க மேடை நாடகத்தில் நடித்தவர்கள். நீங்க சிவாஜி கணேசனா இருக்கட்டும், ஜெமினி கணேசனா இருக்கட்டும், அல்லது எஸ்பி முத்துராமனா இருக்கட்டும், எல்லாமே இந்த திருச்சி தேவர் ஹால்ல எல்லாம் வந்து நடித்தவர்களாக தான் இருந்தார்கள். பிற்காலத்துல சினிமாலையும் இருந்தார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு சில ஹால்ஸ் இருக்கு. அந்த ஹால்ஸ்ல டிராமாஸ் ஆர் ஸ்டேஜ். அப்ப சௌதியா மெமோரியல் ஹால் பெங்களூர்ல இருந்த அந்த பர்டிகுலர் ஹால்ல இந்த பிளே வந்து என்ன பண்ணாங்க, எனாக்ட் பண்ணாங்க. என்னைக்கு எனாக்ட் பண்ணாங்க? When was it staged? September 22. Yeah, 22 September 1989. ஏன் சார், வாட் இஸ் அக்கேஷன்? சும்மா எல்லாம் வெறும் நாடகத்தை வந்து கொண்டு போய் எனாக்ட் பண்ணல. என்ன அப்படின்னா, தியேட்டர் ஃபெஸ்டிவல் வாஸ் கண்டக்டட். அந்த தியேட்டர் ஃபெஸ்டிவல்ல இந்த பர்டிகுலர் தேதியில இவருடைய பிளேவை எனாக்ட் பண்ணாங்க. அந்த தியேட்டர் ஃபெஸ்டிவல் அதனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் கால்ட் டெக்கான் ஹெரல்ட் தியேட்டர் ஃபெஸ்டிவல். ஒரு தியேட்டர் ஃபெஸ்டிவல், ஒரு நாடக திருவிழா. அந்த நாடக திருவிழாவுடைய பெயர் வந்து டெக்கான் ஹெரல்ட் தியேட்டர் ஃபெஸ்டிவல். அதுல நிறைய பிளே எனாக்ட் பண்ணப்பட்டது. அதுல தத்தானி இந்த பிளேவை ஸ்டேஜ் பண்ணாரு. யார் சார் டைரக்ட் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்தானி தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர். தத்தானியே டைரக்ட் பண்ணி என்ன பண்ணாரு, அவரும் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் என்ன ரோல் பண்ணாரு அப்படின்னு நீங்க தான் போய் தேடி கண்டுபிடிக்கணும். என்னால இவ்வளவு தேடி கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு ட்ரெயினரா இவ்வளவு பண்ணியிருக்கேன். நீங்க ஒருவேளை அதை தாண்டி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு எனக்கு தோணல. ஒருவேளை நீங்க ஒரு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சரி, இந்த
பிளே வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த டெபு ப்ரொடக்ஷன்ல டெபு ஸ்டேஜ் பண்ணும்போதே ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. பிகாஸ் இட் வாஸ் வெரி பாப்புலர். திருப்பியும் இந்த பிளேவை என்ன பண்றாங்க, இட் வாஸ் அகெயின் ரீஎனாக்டட். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வாஸ் ரீஎனாக்டட் ஆன் 14th February 1990. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, at the NCPA theater, what is it, experimental theater, NCPA experimental theater in Mumbai. அப்ப நார்த் இந்தியாவுக்கு போகுது, இங்க இருந்து நார்த் இந்தியாவுக்கு போய் அங்க என்ன பண்ணுது, this play becomes popular and it becomes a defining play for the writer Dattani. மகேஷ் தத்தானிக்கு ரொம்ப பெரிய பேர் வாங்கி கொடுத்த ஒரு பிளே. அப்புறம் என்ன பண்றாங்க, 1997 இதனுடைய பிரிண்ட் வெர்ஷன் அப்பியர்ட். The print version of this play appeared எந்த வருஷம்? 1997. பப்ளிஷர் யாரு? ஒன் ஆஃப் த வேர்ல்ட் லீடிங் பப்ளிஷர், பென்குயின் புக்ஸ். பென்குயின் புக்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, இந்த பர்டிகுலர் பிளேவை ஒரு புக் வடிவத்துல பப்ளிஷ் பண்ணாங்க. சரி, வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளே அப்படின்னு கேட்கும்போது, ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது த பிளே இஸ் இன் 2 acts. இந்த பிளே எத்தனை ஆக்ட் இருக்கு மொத்தம்? 2 acts. 2 act. And what is the setting அப்படிங்கும்போது, it is set in an ancestral house in Bangalore. ஒரு ஒரு மூதாதையர்களுடைய வீட்டுல, ஒரு பழமையான ஒரு வீட்டுல இருக்க, பாரம்பரியம் சிறப்பு மிக்க ஒரு வீட்டுல, அப்படியே ஒரு பர்டிகுலர் ஹவுஸ்ல, அந்த ஹவுஸ்குள்ளார இதுதான் அந்த பிளே நடக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த பர்டிகுலர் பிளே வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, ஃபார் த மினிமலிஸ்டிக் ஸ்டேஜிங். மினிமலிஸ்டிக் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு சில இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ஸ் வச்சிருப்பாங்க. அப்படி ரொம்ப அதிகமான ப்ராப்ஸ் இல்லாம ரொம்ப கம்மியான ப்ராப்ஸ் இருக்கும். அதே நேரத்துல டயலாக் வந்து மல்டி லேயர்டு டயலாக் இருக்கும். அப்ப இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அப்ப நமக்கு ஸ்டேஜ் டைரக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ரைட், இது வரைக்கும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா டீச்சர்ஸ்? There are no doubts. We will go for a break.